இங்கே நாங்கள் இந்த மீடியா என்ற பகுதியை பார்த்துக்கொள்வோம். நாங்கள் அதில் அழுத்துறேன். இங்கே மீடியா லைப்ரரி என்று காண்பிக்குது. இங்கே எதுவித விடயங்களை நாங்கள் இதுவரையில் நினைச்சிருக்கேன் இல்லையாண்டபடியால் இங்கே சைபர் என்று காண்பிக்குது. புதிதாக நீங்கள் ஒரு விடயத்தை நினைக்க போறீங்கன்னா இங்கே அட் நியூ என்றதில் அழுத்தி ஒரு ஒளி அல்லது படத்தை இங்கே நினைச்சு கொள்ளலாம். அதாவது இந்த லைப்ரரிக்கு, அதாவது இந்த மீடியா லைப்ரரி என்ற பகுதியில் நீங்கள் இணைத்து சேமித்து வைத்துக் கொள்ளலாம். அதே வேளையில் நீங்கள் இந்த போஸ்ட் என்ற பகுதிக்குள்ளால கூட முன்னர் குறிப்பிட்ட ஒளி படங்களை இணைத்துக் கொள்றதுக்கான வசதி இருக்குது. நான் அந்த போஸ்ட் என்ற பகுதிக்குள்ள போறேன். இங்க கல்லட்டியல் என்றதில் எடிட் என்றதில் அழுத்துறேன். இங்க பாத்தீங்கன்னா படம் ஒன்று இணைப்பதற்கான வழிமுறை இங்க இருக்குது. நான் இங்க அதில் அழுத்துறேன். இங்க செலக்ட் ஃபைல்ஸ் என்று காண்பிக்குது. அதை விட இங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்லோட் ஃபைல் சைஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் தரவேற்றம் செய்யக்கூடிய ஃபைலின் அளவு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. மிகப்பெரிய ஃபைல் ஒன்றை தரவேற்றம் செய்யலாம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே வேளையில் இந்த தெரிவுகள், அதாவது இந்த அளவு சர்வருக்கு சர்வர் மாறுபடும். உங்களோட இணைய வழங்குனர் எவ்வாறு ஒரு அளவை தந்திருக்கிறாரோ அந்த அளவு தான் இங்கே காண்பிக்கும். அதே வேளையில் நீங்கள் தனியான ஒரு சர்வர் வச்சிருந்தால் அந்த அளவுகளை நீங்களே மாற்றிக்கொள்ள முடியும். நான் இங்கே 128 கொடுத்துருக்கிறேன். இப்போ இந்த அளவுகள் கூட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சில விடயங்கள் என்றபடியால் பொதுவாக மிகவும் குறைவான ஒரு அளவிலான் வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் விரும்பினால் அந்த அளவுகளை தனியொரு சர்வரனை மாற்றிக்கொள்ளும், அல்லது உங்களோட இணைய வழங்குனர் மாற்றுறதுக்கான சந்தர்ப்பங்களை சில சந்தர்ப்பங்களை தருவார், சில சந்தர்ப்பங்களில் தரமாட்டணும். பொதுவாக இந்த அளவுகள் குறைவாகத்தான் இருக்கும். உதாரணமாக 10 MB என்றிருந்தால் நீங்கள் மேக்சிமம் 10 MB அளவுள்ள படம் ஒன்றைத்தான் தரவேற்றம் செய்யலாம். அதே வேளையில் இப்போ 10 MB என்று நீங்கள் எத்தனை தரமும், அதாவது திரும்ப தரவேற்றம் செய்து கொள்ள முடியும். ஒரே நேரத்தில் நீங்கள் 10 MB தான் தரவேற்றம் செய்து கொள்ள முடியும். இங்கே நான் செலக்ட் ஃபைல்ஸ் என்றதில் அழுத்துறேன். இங்கே வச்சு நாங்கள் படங்களை தரவேற்றம் செய்து கொள்ள முடியும். நான் இங்கே லைப்ரரிஸ் என்றதில் அழுத்துறேன். இங்கே பிக்சர்ஸ் என்றதில் அழுத்துறேன். இங்கே சாம்பிள் பிக்சர்ஸ் என்று இருக்கு. இது விண்டோஸோட கிடைக்கப்பெற்ற சில படங்கள். நீங்கள் ஒரு படத்தை தரவேற்றம் செய்யலாம், அல்லது ஒரே நேரத்தில் பல படங்களை கூட தெரிவு செய்து தரவேற்றம் செய்யலாம். ஒரே நேரத்தில் பல படத்தை தெரிவு செய்யறதுக்கு நீங்கள் மவுஸால் இவ்வாறு அழுத்தி இந்த படங்களை தெரிவு செய்யலாம். அல்லது குறிப்பிட்ட சில படங்களை தெரிவு செய்ய போறீங்கன்னால் நீங்கள் கண்ட்ரோல் கீயை அழுத்தி கொண்டு, நான் இங்கே முதலாவதில் அழுத்துறேன், இங்கே அடுத்ததில் அழுத்துறேன், இங்கே இதில் அழுத்துறேன். இப்போ 3 படங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் கண்ட்ரோல் கீயை அழுத்தி தேவைப்படுற படங்களை கூட தெரிவு செய்யலாம். தேவைப்படுற படங்களை தெரிவு செய்துட்டு இங்கே ஓப்பன் என்று அழுத்திக்க அந்த படங்கள் இங்கே உடனடியாக தரவேற்றம் செய்யப்படுகிறது. இந்த படங்கள் என்ன அளவில் அமையணும் என்று அதை நாங்கள் அந்த செட்டப் பகுதியில் செய்திருப்போம். அதாவது இந்த செட்டிங்ஸ் பகுதியில் செய்திருப்போம். நாங்கள் அந்த பகுதிக்கு வரைக்கும் அது சம்பந்தமாக பார்த்துக்கொள்வோம். நாங்கள் இப்போ இந்த படங்களை இங்கே தரவேற்றம் செய்துட்டோம். இங்கே முதலாவதுல நான் அந்த ஷோ என்றதில் அழுத்துறேன். இங்கே அந்த படத்தின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஃபைலின் டைப், இது ஒரு இமேஜ் என்றபடியா இமேஜ் என்று காண்பிக்கப்பட்டிருக்கு. இங்கே தரவேற்றம் செய்யப்பட்ட காலம், படத்தின் அளவு. இங்கே எடிட் என்றதில் அழுத்தி நீங்கள் சில மாற்றங்களை கூட செய்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு இங்கே க்ராப் என்றதில் அழுத்தி நீங்கள் படத்தை சிறிதாகி கொள்ள முடியும். இங்கே படத்தை இதில் அழுத்தி ரொட்டேட் செய்து கொள்ள முடியும். அதாவது கவுண்டர் குளக் வைஸ் இந்த பக்கம், மற்றது இங்கே அந்த அடையாளங்களும் போட்டு காண்பிக்குது. இது மற்றது ரொட்டேட் குளக் வைஸ், அதாவது மணிக்கூடு சுத்துற பக்கம் இந்த பக்கம். அடுத்தது அந்த வெர்டிகலி என்று சொல்லப்படுகின்ற இந்த பக்கம் கீழையும், இந்த கீழே உள்ள பக்கம் மேலையும். அடுத்தது இந்த பக்கம், அதாவது இந்த வலப்பக்கம் இடப்பக்கமாகவும், இடப்பக்கம் இருக்கிற விடயம் வலப்பக்கமாக மாறுறதுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். இங்கே அண்டு தெரிவுகள் இருக்குது. இதுக்குள்ள நான் விரிவாக போகல, ஆனால் தேவைப்பட்ட அந்த மாற்றங்களை கூட செய்து கொள்ளும். இங்கே கூட நிறைய தெரிவுகள் இருக்குது. நான் இங்கே கேன்சல் என்றதில் அழுத்துறேன். இங்கே இந்த படத்தின் பெயர் தானாக குறிப்பிடப்பட்டிருக்கு, அதாவது டைட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் விரும்பினா அவைகளை மாற்றிக்கொள்ள முடியும். நீங்கள் சரியான ஒரு பெயர்களை இங்கே கொடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அதாவது பின்னொரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் சரியான ஒரு படத்தை இன்னொரு விடயத்துக்கு இணைக்க போறீங்கன்னால் நீங்கள் தேடி எடுத்துக்கொள்ளலாம். இலகுவில் அடையாளம் கண்டு கொள்றதுக்கு உதவியா இருக்கும். மற்றது இங்கே அல்ட் டெக்ஸ்ட், அதாவது நீங்கள் ஒரு படத்தை இணைக்கும் போது HTML கோட்ல அந்த அல்ட் என்ற ஒரு விடயம் இணைக்கப்பட்டு அந்த படத்தின் டெக்ஸ்ட் அங்கே இணைக்கப்படும். அது வெளியில காண்பிக்காது. அது தேடல் பொறியில் உங்களோட தளத்துக்கு வரைக்கும் அதில் இணைக்கப்படும். ஒருவேளை உங்களோட தளத்தில் அந்த படம் இல்லாட்டி அந்த டெக்ஸ்ட் அதில் காண்பிக்கும். அதே வேளையில் சில ப்ரௌசரில் படங்கள் காண்பிக்க முடியாட்டி அந்த டெக்ஸ்ட் கூட அதில் காண்பிக்கும். அந்தபடியாக இதையும் இணைச்சிக்கொள்வது மிகவும் நல்லது. அடுத்து இங்கே கேப்ஷன், இதில் இணைக்கிற விடயம் உங்களோட படத்தோட சேர்த்து காண்பிக்க செய்யக்கூட முடியும். அது சில கோட் இணைப்பதன் மூலம் அதை காண்பிக்க செய்ய முடியும். நீங்கள் நினைச்சுக்கொள்றது மூலம் உங்களோட பதிவோட அந்த டெக்ஸ்டையும் காண்பிக்க செய்ய முடியும்.
அடுத்த ஒரு விளக்கம் எழுதி கொள்றதும் மிகவும் நல்லது. இலகுவில நீங்கள் அடையாளம் கண்டுகொள்றதுக்கு வசதியா இருக்கும். அடுத்தது இங்க இந்த படத்தின் முகவரி காண்பிக்குது. இந்த படம் எங்க தரவேற்றம் செய்யப்பட வேணும் என்ற தெரிவுகளை கூட நாங்கள் செய்து கொள்ள முடியும். இது டிஃபால்ட்டாக தெரிவு செய்யப்பட்ட விடயம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நாங்கள் பிறகு அந்த செட்டிங்ஸ் பகுதிக்கு வரைக்கும் அதை எவ்வாறு மாற்றுன்றதை பற்றி கூட பார்த்துக்கொள்வோம். இங்கே அந்த முகவரியில் காண்பிக்குது. இங்கே நீங்கள் ஃபைல் யூஆர்எல் என்று அழுத்தினீங்க என்றால் அது இங்கே காண்பிக்குது. அடுத்த போஸ்ட் யூஆர்எல் என்று நீங்கள் அழுத்தினீங்க என்றால் அது அந்த அட்டாச்மெண்ட் ஐடியாக இங்கே காண்பிக்குது. நம்ம நீங்கள் விரும்புகிற முறை ஒன்றை நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். அடுத்தது என்ன மாதிரி அலைன்மெண்ட் என்று இருக்குது. இங்கே எதுவும் தெரிவு செய்யப்படலை. அடுத்தது லெஃப்ட், சென்டர், ரைட் என்று இருக்குது. இங்கேயும் அந்த சிறிய படங்கள் எவ்வாறு காண்பிக்கும் என்று தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது படத்தின் அளவு குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் விரும்பின இந்த அளவுகளை தெரிவு செய்து கொள்ளலாம். நான் இங்கே அப்படியே விடுறேன். விட்டுட்டு இன்சர்ட் போஸ்ட் என்று அழுத்திக்க இந்த பதிவு அங்கே இணைக்கப்படும். நான் இங்கே மேலே எதுவித விடயங்களும் இணைக்கல. நான் இங்கே இணைச்சு கொள்றேன். உதாரணத்துக்கு இந்த விடயத்தையே காப்பி செய்து இங்கே ஒட்டிக்கொள்றேன். இங்கேயும் அதையே ஒட்டுறேன். இங்கேயும் அதையே ஒட்டிக்கொள்றேன். நீங்கள் சரியான ஒரு விடயத்தை இணைச்சு கொள்ளுங்க. அது நீங்கள் தேடி எடுத்துக்கொள்றதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இங்கே இன்சர்ட் போஸ்ட் இருக்குது. இதில் அழுத்தி இந்த படத்தை இணைத்துக் கொள்ளலாம். அல்லது சேவ் ஆல் சேஞ்சஸ் என்று அழுத்தி இந்த விடயங்களை சேமித்துக் கொள்ளலாம். நான் இங்கே இன்சர்ட் இன்டு போஸ்ட் என்றதில் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உடனடியாக இணைக்கப்பட்டுட்டது. அதே வேளையில் இங்கே நான் இணைத்த இந்த விடயம் அங்கே காண்பிக்குது. அதாவது நான் இந்த கேப்ஷன் என்ற விடயத்தில் இணைத்த டெக்ஸ்ட் வந்து இங்கே காண்பிக்குது. இங்கே இந்த படத்தில் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 தெரிவுகள் காண்பிக்குது. டெலிட் இமேஜ் என்று காண்பிக்குது. இங்கே அந்த படத்தை எடிட் பண்ணுறதுக்கான வழிமுறையும் இருக்குது. திருப்பி அழுத்துறேன். இந்த எடிட் என்றதில் அழுத்துறேன். இங்கே நாங்கள் இந்த அளவுகளை கூட கூட்டலாம், குறைக்கலாம். நான் எதுவித மாற்றம் அதில் செய்யலை. இங்கே இந்த படத்தின் கேப்ஷனை மாற்றிக்கொள்கிறேன். அதாவது வேறு ஒரு பேர் ஒன்று கொடுக்குறேன். இப்போ இங்கே ஏற்கனவே உள்ளதை அழிச்சிட்டு நான் தமிழில் பூவண்டு எழுதுறேன். இனி இங்கே அப்டேட் என்றதில் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்தது உடனடியாக இங்கே காண்பிக்குது. இனி நான் இங்கே இதை அப்டேட் என்றதில் அழுத்துறேன். இங்கே வியூ போஸ்ட் ரைட் கிளிக் அழுத்தி நியூ டேப்பில் அதை திறந்து கொள்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பூ படம் காண்பிக்குது. இங்கே அந்த டெக்ஸ்ட் காண்பிக்குது. அதாவது நாங்கள் என்ன எழுதுகிறோமோ அது அங்கே காண்பிக்கும். இங்கே இதில் அழுத்தும் போது இதை பெரிதாக்கி பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதை மூடிக்கொள்கிறேன். அதே வேளையில் இந்த படங்கள் என்ன மாதிரி அமையணும் என்றால் திருப்பி இங்கே எடிட் என்றதில் அழுத்துறேன். இங்கே அது ரைட்டில் அமையணும் என்றால் நீங்கள் அதை கூட தெரிவு செய்யலாம். இங்கே ரைட் என்றதில் அழுத்திட்டு இங்கே அப்டேட் என்றதில் அழுத்துறேன். இங்கே அது ரைட் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு. இங்கே ப்ரிவியூ சேஞ்சஸ் என்றதில் அழுத்தி பார்க்க இங்கே அது ரைட் பக்கம் இணைக்கப்பட்டு காண்பிக்குது. இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் இவ்வாறு ரைட், லெஃப்ட் அல்ல சென்டர் போன்ற தெரிவுகளை கூட நீங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். மேலதிகமாக இன்னொரு படத்தை இணைக்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இந்த படம் இந்த பதிவுக்கு பொருத்தமில்லை என்றாலும் இது ஒரு பரிச்சாதத்தை தான் நீங்கள் காட்டிக்கொண்டு வரேன். இங்கே இதில் அழுத்துறேன். திருப்பி அந்த படத்தில் அதாவது அட் அன் இமேஜ் என்ற அந்த ஐக்கோனில் அழுத்துறேன். நாங்கள் இப்போ இங்கே தரவேற்றம் செய்யலை. இங்கே கேலரி என்று இருக்குது. அதில் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் தரவேற்றம் செய்த இந்த படங்கள் இங்கே காண்பிக்குது. முதல்ல 3 படம் தரவேற்றம் செய்த நாங்கள் அவை இங்கே காண்பிக்குது. இங்கே இதில் அழுத்துறேன். இந்த ஷோ என்றதில் அழுத்துறேன். இங்கே அந்த படத்தின் தம்ப்நெயில் அதாவது சிறிய படமாக காண்பிக்குது. இப்போ இதில் கூட நாங்கள் தேவைப்படுற மாற்றங்களை விடயங்களை இணைக்கலாம். நான் இங்கே எதுவும் இணைக்கல. இங்கே தம்ப்நெயில் என்றதில் அழுத்திட்டு இங்கே லெஃப்ட் என்றதில் விட்டுட்டு இன்சர்ட் போஸ்ட் என்று அழுத்துறேன். இங்கே இணைக்கப்படுது. இப்போ நீங்கள் ஏற்கனவே இணைத்த படங்கள், வீடியோ மற்றது ஒலி போன்றவற்றை நீங்கள் இந்த பகுதிக்குள்ள போய் இணைத்துக் கொள்ள முடியும். நான் இங்கே திருப்பி அதில் அழுத்துறேன். இங்கே இன்னொரு தெரிவு ஒன்று இருக்குது. ஃப்ரம் யூஆர்எல் என்று கூட இருக்குது. நான் இங்கே இதை மூடிக்கொள்கிறேன். இன்னொரு பகுதியில் இதில் அழுத்திட்டு இதில் அழுத்துறேன். திருப்பி இந்த அட் அன் இமேஜ் என்றதில் அழுத்துறேன். ஃப்ரம் யூஆர்எல் என்று இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இணையத்தில் இருந்து கூட நேரடியாக படத்தை இணைத்துக் கொள்ள முடியும். உதாரணத்துக்கு நான் இங்கே யாழ்கோமுக்கு போகிறேன். இனி நாங்கள் இந்த பன்னரை இணைத்துக் கொள்வோம். இன்னும் கொஞ்சம் மேலே போகிறேன். ரைட் கிளிக் அழுத்துறேன். இங்கே அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்றதில் அழுத்துறேன். இங்கே அந்த பன்னர்ன முகவரி இருக்குது. அதை காப்பி செய்கிறேன். அதை அடையாளப்படுத்திட்டு ரைட் கிளிக் அழுத்தி காப்பி அல்லது Ctrl+C அழுத்தி கூட காப்பி செய்து கொள்ள முடியும். நாங்கள் காப்பி செய்துட்டேன். இனி இந்த எடிட் பகுதிக்குள்ள போகிறேன். ரைட் கிளிக் அழுத்தி பேஸ்ட் அல்ல Ctrl+B. இந்த படத்துக்கு ஒரு டைட்டிலை குறிப்பிடலாம். நான் இங்கே யாழ் என்று குறிப்பிடுறேன்.
தேவைப்பட்டால் ஏனைய விடயங்களையும் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். நான் இங்கே எதுவும் குறிப்பிடலை. இங்கே சென்டர் என்றதில் அழுத்திட்டு இங்கே இன்சர்ட் போஸ்ட் என்றதை அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது இணைக்கப்பட்டுட்டது. அப்போ இவ்வாறு வேறு ஒரு தளத்தில் இருக்கிற படத்தை கூட நீங்கள் இணைத்துக் கொள்ள முடியும். அதே வேளையில் இந்த படத்துக்கு நீங்கள் ஒரு இணைப்பை கொடுக்க போறீங்க என்றால் இந்த படத்தில் அழுத்துறேன். இங்கே அந்த லிங்க் என்றதில் அழுத்துறேன். அதாவது இன்சர்ட் லிங்க் என்றதில் அழுத்திட்டு இங்கே யாழ் கொமெண்ட் எழுதி இன்சர்ட் என்றதில் அழுத்துறேன். மற்ற தெரிவுகளை நீங்கள் தெரிவு செய்யலாம். நான் இங்கே தெரிவு செய்யல. இன்சர்ட் என்றதில் அழுத்துறேன். இங்கே அது இணைக்கப்பட்டுட்டது. இனி அப்டேட் என்றதில் அழுத்துறேன். இங்கே ரைட் கிளிக் அழுத்தி ஓப்பன் இன் நியூ டேப் என்றதில் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா முதல் இணைத்த படம் காண்பிக்குது, அடுத்ததாக இணைத்த படம் காண்பிக்குது, இங்கே அந்த பன்னர் காண்பிக்குது. இப்போ இதில் அழுத்தும் போது யாழ் இணையத்துக்கு போகக்கூடியதாக இருக்குது. திருப்பி இங்கே அட்மின் பகுதிக்கு வந்திருக்கிறேன். இனி இந்த மீடியான்றதில் அழுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இணைத்த அந்த படங்கள் இங்கே காண்பிக்குது. இங்கே எத்தனை விடயம் என்று காண்பிக்குது, 3 காண்பிக்குது. இப்போ எத்தனை படம் என்று காண்பிக்குது, அதில் 3. ஒருவேளை நீங்கள் ஒரு ஒலிப்பதிவு இணைத்திருந்தால் இங்கே 4 காண்பிக்கும். இங்கே படம் 3 ஒலிப்பதிவு 1 காண்பிக்கும். இங்கே எத்தனை விடயங்கள் இணைக்கப்பட்டிருக்கேன்னு காண்பிக்குது. நாங்கள் அந்த பதிவுக்குள்ள வச்சு இந்த படங்களை இணைத்தபடியால் அவை அந்த கல்லட்டியல் பகுதிக்குள்ள, அதாவது கல்லட்டியல் என்ற விடயத்துக்குள்ள இணைக்கப்பட்டதான் இங்கே காண்பிக்குது. உண்மையில நாங்கள் 2 படத்தை தான் நாங்கள் இணைத்திருக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறு காண்பிக்கும். இங்கே வச்சு கூட நீங்கள் மாற்றங்களை செய்யலாம், அழிச்சு கொள்ளலாம் அல்லது பார்த்து கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு மேலே வரைக்க எடிட் காண்பிக்குது, டெலிட் காண்பிக்குது, மற்ற வியூ காண்பிக்குது. இங்கே வச்சு அழிச்சிங்கன்னா இந்த படம் முற்றாக நீக்கப்பட்டு விடும். அதே வேளையில் யாரால தரவேற்றம் செய்யப்பட்டது என்று காண்பிக்குது. இங்கே எந்த விடயத்துக்குள்ள அதை அட்டாச் பண்ணப்பட்டது என்று காண்பிக்குது, மற்ற எப்போது தரவேற்றம் செய்யப்பட்ட என்றும் காண்பிக்குது. ஒரே நேரத்தில் நீங்கள் இவைகளை அழித்துக் கொள்ளக்கூட முடியும். உதாரணத்துக்கு 3 படத்தையும் அழிக்க போறீங்கன்னா நீங்கள் தெரிவு செய்துட்டு இங்கே வச்சு அழிச்சு கொள்ளலும். நீங்கள் இங்கே வச்சு அழித்தீர்கள் என்றால் ஏற்கனவே இந்த படத்தில் 2 நீங்கள் இந்த போஸ்ட் பகுதிக்குள்ள இணைத்திருக்கிறீர்கள். இப்போ அந்த பகுதி வறுமையாக காண்பிக்கும். அதாவது நீங்கள் அழிச்சிங்கன்னால் அங்கே இணைக்கப்பட்ட படத்தின் பகுதி வறுமையாக காண்பிக்கும் என்றதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். படங்களை அழிக்க முதல் அவை வேறு இடத்துல இணைக்கப்பட்டிருக்கின்றதை நீங்கள் சரியாக பார்த்து கொண்ட பிறகுதான் அழிச்சு கொள்வது மிகவும் நல்லது. இங்கே இந்த பகுதியில் காலங்களை தெரிவு செய்வதன் மூலம் கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது இங்கே வச்சு தேடிக்கொள்ளலாம். அப்போ நான் முதலே குறிப்பிட்டிருந்தேன், நீங்கள் படங்களுக்கு சரியான முறையில் விளக்கங்கள் பெயர்கள் குறிப்பிட்டால் மிகவும் நல்லது. தேடி எடுத்துக்கொள்றதுக்கு மிகவும் வசதியாக இலகுவாக இருக்கும். இனி நாங்கள் அடுத்ததாக இந்த லிங்க்ஸ் என்ற பகுதியை பார்த்துக்கொள்வோம்.